வணக்கம். நெருப்பு தமிழர். மதராசி திரைப்படம் எப்படி இருக்கு? மதராசி அப்படிங்கிற ஒரு பெயர் ஏன் வந்தது? இயக்குனர் முருகதாஸ் அவர்களினுடைய படம் அப்படின்னா, தீனா படங்கள்ல இருந்து நம்ம கத்தி படம் வரைக்கும் எடுத்து பார்க்கும்போது திரைப்படத்திற்கு இப்படி ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். துப்பாக்கி போன்ற திரைப்படங்கள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு திரைப்படத்தினுடைய ஒரு அவதாரம் என்று சொல்லலாம். இன்றைக்கு தளபதியாக இருந்த ஒரு தளபதியை திடீர் தளபதியாக இன்னொருத்தரை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி திடீர் தளபதியை உருவாக்கி ஒரு திரைப்படத்தை இயக்கும்போது அந்த திரைப்படம் இன்றைக்கு எந்த நிலையில் இருக்கு? துப்பாக்கி கலாச்சாரத்தை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு என்பதற்கு ஒரு விழிப்புணர்வாக இந்த திரைப்படம் வந்திருக்கு. ஏங்க, இந்த துப்பாக்கியை கொண்டு வர்ற அளவுக்கு தமிழ்நாடு இன்னும் வளரலை. ஆனால் கஞ்சாவை கொண்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறான். கஞ்சாவை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கு. கஞ்சாவை பற்றி ஒரு படம் எடுத்துருந்துருக்கலாம். கஞ்சா கனடாவுக்குள்ள, அதாவது கஞ்சா நம்ம ஊருக்குள்ளே வருது, கஞ்சாவை குடிச்சுட்டு எல்லாம் சாவுறான். அதே மாதிரி நீங்கள் சாராயம் சந்துக்கு சந்து இருக்குது, சாராயம் கிராமத்துக்கு கிராமம் இருக்குது, அதை குடிச்சிட்டு சாவுறான் அப்படின்னு ஒரு அந்த படத்துக்கு சொல்லியிருந்தா உண்மையிலேயே நீ மதராசின்னு பேருக்கு பதிலாக தமிழகம், தமிழ்நாடு அப்படின்னு ஒரு பேரை வச்சுட்டு அருமையாக அதை கொண்டு வந்திருக்கலாம். கடைசியில் இன்றைக்கு ஒரு குடிவரவுத்துறை அதிகாரிகள்லாம் இவ்வளவு பேர் இருந்தும், இவ்வளவு காவல்துறை அதிகாரிகள்லாம் இருந்தும், ஒரு அரசாங்கங்கள்லாம் இருந்தும் திடீர்னு 10 லாரி 20 லாரியெல்லாம் உள்ளே இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது படங்களில் சில சொல்லக்கூடிய விடயங்கள், துப்பாக்கி போன்ற படங்கள் எல்லாம், தீனா போன்ற படங்கள் எல்லாம், ரமணா போன்ற படங்கள் எல்லாம் ஒரு சமூகத்தினுடைய நீதிக்காக எடுக்கப்பட்ட ஒரு படமாக பார்க்கப்பட்டது. ஆனால் மதராசி போன்ற படங்கள்லாம் திடீர் தளபதி உருவாக்கணும்னு சொல்லி எங்கிட்டோ கடந்ததை தூக்கி எடுத்து போட்டு தேய்ச்சி பூரியில் போட்டு புசுக்குன்னு கொண்டு வந்தது மாதிரி கடைசியில் புசுவான மாதிரி ஆயிடுச்சோ அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. ஆக மொத்தத்தில் தளபதியாகத்தான் இருக்க முடியும். திடீர் தளபதியாக மட்டும்தான் போக முடியும் அப்படிங்கிறது தான். இந்த படத்தை ஒரு சில இடங்களில் ஆரம்பத்திலிருந்து சிறப்பாக கொண்டு வந்திருந்தாலும் இன்னும் சிறப்பாக வடிவமைத்திருந்திருக்கலாம். முருகதாஸ் போன்ற இயக்குநர்கள்லாம் ஒரு சமூகத்தினுடைய ஒரு சமூகத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள். ஆனால் இதே போல் நீங்கள் இந்த கஞ்சா அல்லது இந்த சாராயம் இதால் இளைய தலைமுறை அழியுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா இன்னும் நான் உங்களை ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனாலும் துப்பாக்கியெல்லாம் நீங்கள் கொண்டு வர அளவுக்கு நீங்கள் அமெரிக்கா மாதிரி இன்னும் வளரலை. அதற்கான வாய்ப்புகளும் இல்லை. இது கதையல்ல, இது நிஜமல்ல, இது கதை தான் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கிறாரு திடீர் தளபதியை வச்சு நம்ம முருகதாஸ்.